3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க்குகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். $12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தகவல். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஜெயலலிதா பிறந்தநாளான வரும் 24ஆம் தேதி இபிஎஸ் ஆலோசனை. பூத் கமிட்டி அமைப்பது, அதிமுக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. 60 ஆண்டுகளாக தமிழ் என்று பேசுகிறார்களே தவிர தமிழருக்கு எதுவும் செய்யவில்லை. சென்னையில் நடந்த விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நியமனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. வழக்காக விரைவில் விசாரிக்கப்படும் என தகவல். தலைமை தேர்தல் ஆணையரை நள்ளிரவில் நியமித்து அவமரியாதை செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நியமனத்திற்கு அவசரம் என்ன என கேள்வி. கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் அறிமுகமான இளைஞர்களை தேடிச் சென்றபோது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. கோவை அருகே 17 வயது சிறுமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது அதிர்ச்சி அளிக்கிறது. கைதான 7 பேர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரளாவில் மேலும் ஒரு மாணவருக்கு ராகிங் கொடுமை. எச்சில் தண்ணீரை குடிக்கச் சொல்லி 1ஆம் ஆண்டு மாணவரை கொடுமைப்படுத்திய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 6 பேர் சஸ்பெண்ட். தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய விஜயின் தாவேக. பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பேச்சு. இந்தி எதற்காக தேவை என அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி. ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜரான பின்பு பேட்டி. அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம். அதிமுக இணைப்புக்கு தன்னிடம் ரகசியம் உள்ளதாக கூறிய ஓபிஎஸ்ஐ கொசு என்று விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அந்த கொசுக்களை பத்தி பேசுறது ஏதோ சொல்ற ரகசியம் சொல்லிட்டு, அந்த ரகசியன்னு வார்த்தை வந்தாலே யாரோட யார் தொடர்புன்னு நல்லா தெரியும். நீட் ரகசியம் யாரு? உதயநிதி. அப்ப அவங்களோட அதிமுகவை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் தங்கள் நிலைப்பாடு என்றும் விளக்கம். சென்னை அருகே ஆவடி இரட்டை கொலையின் பதைக்க வைக்கும் முழு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. அண்ணன் தம்பியை கொன்ற 13 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தமிழ்நாட்டிற்கு நிதி தராததால் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயற்சி. அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் கைது. சென்னையில் விதிமீறல் கட்டடங்கள் இருப்பதை அனுமதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெருந்தொகை செலவு செய்திருந்தாலும் இரக்கம் காட்டக்கூடாது என நீதிபதி திட்டவட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் விளைநிலத்திற்குள் சென்று நேரடியாக நெல்லை கொள்முதல் செய்யும் அலுவலர்கள். சிக்கலின்றி விற்பனை செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு ₹240 அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. இந்தியாவில் கால் பதிக்கிறது எலன் மஸ்கின்
டெஸ்லா கார் நிறுவனம் 13 வெவ்வேறு பணிகளுக்கு ஆட்களை தேடுவதாக அறிவிப்பு வெளியீடு. யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. கனடாவில் பனிப்பொழிவிற்கு மத்தியில் தரையிறங்கும் போது விபத்திற்குள்ளான விமானம். பயணிகள் காயங்களுடன் மீட்பு. திருச்சி, மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் 14.16 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 10 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மதுரை மாட்டுத்தாவணியில் ரூபாய் 310 தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இதேபோல் தரை மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த டைடல் பார்க்கில் 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதிற்கு மேற்பட்ட 99 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வர உள்ள நிலையில் நீதிமன்றத்தை அவமதித்து நள்ளிரவில் புதிய ஆணையரை மத்திய அரசு நியமித்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். ராகுலின் எதிர்ப்பையும் மீறி தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதில் நிர்வாக தலையீடு இல்லாமல் இருப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தலைமை நீதிபதியை தேர்வுக்குழுவில் இருந்து நீக்கியதன் மூலம் தேர்தல் நடைமுறையின் நேர்மை குறித்த கவலையை மத்திய அரசு அதிகப்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையர் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக பிரதமர் மோடியும் அமித் ஷாவும் நள்ளிரவில் தேர்தல் ஆணையரை நியமித்திருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையைச் சேர்ந்த 3 வெவ்வேறு தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த 7 மாணவர்கள் குனியமுத்தூரில் அறையெடுத்து தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்னாப்சாட் செயலியில் கணக்கு வைத்திருக்கும் 17 வயது சிறுமி ஒருவரை தொடர்பு கொண்ட மாணவர்கள் அவரை குனியமுத்தூர் அறைக்கு வரவழைத்தனர். பின்னர் 7 பேரும் சேர்ந்து சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. சிறுமி வீடு திரும்பாததால் அவரது பாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சிறுமியை தேடி வந்த நிலையில் சிறுமி வீட்டிற்கு திரும்பினார். இதையடுத்து கல்லூரி மாணவர்கள் 7 பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் அவர்களை கைது செய்தனர். சிறுமியிடம் வேறு யாராவது அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கின்றனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.